அப்போ ஹபீபுல்லா சாஹிப் சொன்ன கோரிக்கையை ஏற்று சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல இடங்கள்லையும் பலவிதமான தரீக்கத்து கான்ஃபரன்ஸ்களை வச்சாங்க. யாரும் வந்து கேள்வி கேளுங்க, தரீக்கா விஷயத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அல்லாஹ்வுடைய ஃபضلனால என்னுடைய பாட்டனார் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தினால், என்னுடைய ஷைகுமார்கள் எனக்கு கற்றுத்தந்த ஞானத்தினுடைய பரக்கத்தினால் நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக தலைநகரான நாகூர் ஷரீஃப்ல தரீக்கத் கான்ஃபரன்ஸில் வச்சாங்க. வாலாஜா பள்ளிவாசல் மெட்ராஸ்ல அங்க தரீக்கத் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. மஸ்ஜிதே மாமூர்ல கூட்டங்கள் வச்சாங்க. மன்னடி ஈதுகா பள்ளிவாசல்ல கூட்டங்கள் வச்சாங்க. கேரளாவிலே தலச்சேரியிலே தரீக்கத் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. இப்படி பல இடங்கள்லையும் தரீக்கத் கான்ஃபரன்ஸ் வைத்து சமூகத்தை வழிநடத்தி மக்களுக்கு ஆன்மீகம் சொன்னா ஒரு சந்தோஷம் வரக்கூடிய, ஆன்மீகத்தின் மூலமாக அல்லாஹ்வை இன்றும் நாம் அடைய முடியும், கண்ணியமான ஒரு வாழ்வு வாழ முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்னைக்கு